வணக்கம். இந்த நாளிலும் யோராம், அத்தாலியா என்ற தம்பதிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யோராம் யூதாவினுடைய ராஜா, அவனுடைய மனைவி அத்தாலியா. யோராமுடைய தகப்பன் ஜோசபாத், யூதாவினுடைய ராஜா. அத்தாலியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் The Lord is exalted. பெயருக்கு ஏற்ற அர்த்தம் The Lord is exalted. கர்த்தர் உயர்ந்தவர், உயர்த்தப்பட்டவர். ஆனால் இந்த அத்தாலியா யார் என்றால் ஆகாப், யேசபேலுடைய மகள், இஸ்ரவேலின் ராஜா. Daughter of King Ahab and his wife Jezebel, Israel. Only Queen Athaliah in the Israel and Judah. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே ராணியாக அத்தாலியா இருந்தாள். அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் யூத வம்சத்தில் ஒரே மகாராணி இந்த அத்தாலியா என்பவள் மாத்திரம். 2 ராஜாக்கள் 8:16. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், ஆகாபுடைய குமாரன் யோராம் இஸ்ரவேல், மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நான் வாசிப்பது யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாயிருக்கையில், இது யூத ராஜா. யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் இவனுடைய மகன் பேரும் யோராம் தான். யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவக்கினான். 17வது வசனம். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா ராஜாவாகிய யோசபாத்துடைய மகன் யோராம் எருசலேமில் 8 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். அவனுடைய மனைவிதான் அத்தாலியா. ஆகாப் யேசபேலினுடைய மகள், இஸ்ரவேலின் ராஜா. 18வது வசனம். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலின் ராஜாக்கள் விக்கிரக வழிபாட்டாளர்கள். 19 ராஜாக்கள் 10 கோத்திரமான இஸ்ரவேல் ராஜ்யம் அல்லது வடராஜ்யம், நார்தன் கிங்டம். 19 ராஜாக்களும் ஆண்டவர்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆகாப், யேசபேல் அதிலும் மோசமானவர்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களது மகள் அத்தாலியாவை யூதாவின் ராஜா யோராம் திருமணம் செய்தது தவறான செயல். இன்றைக்கு ஏராளமான திருமணங்கள் மனமுறிவையும் பிரிந்து வாழ்வதும் உலகத்தை விட்டே பிரிந்து போவதும் காரணம் தவறான திருமண காரியம். 2 நாளாகமும் 21:1
யோசபாத் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். நன்றாக கவனியுங்கள். 2வது வசனம், அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். 3வது வசனம், அவர்களுடைய தகப்பன் யோசபாத் வெள்ளியும் பொன்னும் உசிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். தன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு பேருக்கும் பட்டணங்களையும் விலையுயர்ந்த உலோகங்களையும் நன்கொடைகளையும் கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரனானபடியால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். இவ்வளவு பிள்ளைகளின் மத்தியில் யோராம் மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகம், தலைச்சன் பிள்ளை. அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தான். 4வது வசனம் பாருங்க. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். எவ்வளவு பயங்கரமான பாவி பாருங்க. இவன் ராஜாவாக இருக்கிறான். ராஜ்யம் இவனுடைய கையில் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் இவனுக்கு இருக்கிறது. ஏதாவது தன்னுடைய சகோதரர்கள் பிரச்சனை பண்ணிவிடக்கூடாது என்று அவ்வளவு பேரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். 2 நாளாகமும் 21:11. அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக, சேனைகளின் கர்த்தருக்கு எதிராக யூதர் மக்களை, தென்ராஜ்யத்து மக்களை, எருசலேம் வாழ் மக்களை விக்கிரக மேடைக்கும் விக்கிரக தோப்புக்கும் அந்நிய தேவர்களுடைய பலிபீடத்திற்கும் நேராக திருப்பி விட்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு ராஜா! ஆகாபுடைய வழியில் வந்தவன் போல, ஏசபேல் வழியில் வந்தவன் போல, அவர்களிடத்தில் பெண் எடுத்ததினால் துன்மார்க்கம், விக்கிரகம் அவனை ஆட்டி படைத்தது என்று பார்க்கிறோம். 12வது வசனம், அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல், யோசபாத் யோராமுடைய தகப்பன், ஆசா யோராமுடைய தாத்தா, மறந்து விடாதீர்கள். 13வது வசனம், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று
போட்டபடியினால். 14வது வசனம், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். 15வது வசனம், நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. 16வது வசனம், அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். 17வது வசனம், இவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோபகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. 18வது வசனம், இவைகள் எல்லாவற்றிற்கு பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். 19, அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. 20வது வசனம் பாருங்கள், அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. யூதருக்கு 8 வருஷம் ராஜாவாக இருந்தவன் ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்படவில்லை. மக்கள் விரும்பவில்லை அவனை. இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக அவன் இருந்ததினால். அவனுடைய மனைவியின் நிலைமையை பாருங்கள். 2 ராஜாக்கள் 8:26. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து ஒரே வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய உம்ரியின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அத்தாலியாள். 2 ராஜாக்கள் 11:1. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். யோராம போல இந்த அத்தாலியானுடைய ஆவியை பாருங்க, எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறாள். 2 ராஜாக்கள் 11:2 வாசிக்கிறேன். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபாள் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவா எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். 3வது வசனம், இவளோடு கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். 6 வருஷம் அத்தாலியாள் கொடுங்கோலாட்சி போல செய்தாள். டெத் ஆஃப் அத்தாலியா. அத்தாலியாவுடைய மரணத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 11:12.
அப்பொழுது அவன் ராஜகுமாரனை யோவாசை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். 13வது வசனம். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தாலியாள் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து 14வது வசனம். இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையில் நிற்கிறதையும் ராஜவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியாள் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். 15. ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு இவளை அத்தாலியாளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவளை கொல்லலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். 16. அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைக்குள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். She was killed. 2 ராஜாக்கள் 11:20. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாளையோ ராஜாவின் அரண்மனையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். 21. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். இது நடக்கவில்லை என்றால் அத்தாலியாள் யூதாவை மோசம் பண்ணியிருப்பாள். 2 நாளாகமம் 24:7. அத்தாலியாவுடைய காரியத்தை பாருங்கள். அந்த பொல்லாத சிறியாகிய அத்தாலியாளுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகளை எல்லாம் பாகால்களுக்காக செலவு பண்ணி போட்டார்களே என்றான். இஸ்ரவேலின் தேவனுடைய எருசலேம் தேவாலயத்தில் உள்ளவைகளை எடுத்து பாகால்களுக்கு விக்கிரகங்களுக்கு அத்தாலியால் செலவழித்தாள் என்று பார்க்கிறோம். ஆகாப் ஏசபேல் தவறான தம்பதிகள் போல யோராம் அத்தாலியா தம்பதிகள். ஆகாப் ஏசபேல் தவறான தம்பதிகள் போல் யோராம் அத்தாலியா தம்பதிகள். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? 15வது வசனம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமேது? இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணங்கள் ஆவிக்குரிய தகுதியை பார்ப்பது கிடையாது. அதிலும் இன்று போலியான ஆவிக்குரிய மாய்மாலமானவைகள் மலிந்து கிடக்கின. ஏமாந்து போய்விடுகிறார்கள். உலக தகுதியை பார்ப்பது படிப்பு, பணம், ஆபரணங்கள், சமூக தகுதியை பார்த்து போலியான கௌரவம்,
மற்றவர்கள் தங்களை குறித்து பெருமையாக பேச வேண்டும். அற்பத்தனமான ஆசைகள். ஆனால் தம்பதிகள் சில மாதங்களில், சில வருடங்களில் பிரிந்து வாழ்வது நரக வாழ்க்கை. அதுபோல ஜெபத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் காத்திருக்காது. மனித எண்ணங்களுக்கு, மாமிச பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் ஏராளம். இயேசுவின் குடும்பம் என்றால் இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, உபத்திரவமும் உண்டு. ஆனால் கிறிஸ்து ஜெயத்தை கொடுப்பார். குடும்பத்தின் பிரதான தலைவராக இயேசு கிறிஸ்துவை வைத்து வாழுங்கள். சமாதானமாக, சந்தோஷமாக வாழுவோம். அடுத்த புதன்கிழமை இன்னொரு தம்பதிகளோடு கூட உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலுயா.